100 நாள் ஆட்சி, மக்கள் நலனில் கவனம், வளர்ச்சி பணிகளில் வேகம். புதிய பாதையில் தமிழகத்தை முன்னேற்றும் தாவேகா ஆட்சி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம், இந்த திட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மாணவர்களுடைய உயர்கல்விக்கு தமிழக அரசு உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசோட உதவித்தொகையை பயன்படுத்தி இந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் உயர் படிப்புகளை படிச்சுட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு இந்த திட்டத்தில் யூகேல போய் படிக்கிறதுக்கு பல்வேறு சிக்கல்கள் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்தோன்னா, மாநில அரசோட கல்வி உதவித்தொகையை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நேஷ்னல் லெவல் உதவித்தொகையை மட்டும்தான் அவங்க ஏற்பதா சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அது பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. பல்வேறு மாணவர்கள் இதனால் வெகுவாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. தமிழக அரசு இதை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த சூழலில் ஏற்கனவே கடந்த ஆண்டு மலேசியாவில் மனித மூளை தொடர்பான ஒரு ஆராய்ச்சி படிப்புக்காக சென்றிருக்கக்கூடிய பாரதிதாசன் என்கிற மாணவருக்கு இந்த ஆண்டு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்கல, அதனால என்னுடைய கல்வி மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் உருக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. இந்த சூழலில் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டத்தில் நீங்கள் படிக்கிறதுக்காக கடந்த ஆண்டு மலேசியாவுக்கு போயிருக்கீங்க, ரிசர்ச் படிப்பு. அதில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. அது சமூக ஊடகங்களில் பெரிதளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த உதவித்தொகை ஏற்கனவே இந்த ஆண்டு மாணவர்களுக்கு அதில் விசா சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஒரு தகவலை பதிவிட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அதை முதல்ல சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். என் பேரு பாரதிதாசன். நான் உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். நான் உசிலம்பட்டியில ஒரு ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்க என் கல்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ்ல பயாலஜிக்கல் சயின்ஸ்ல ரிசர்ச்ல முடித்தேன், மாஸ்டர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மலேசியால தேசிய பல்கலைக்கழகத்துல நியூரோ சயின்ஸ்ல பிஹெச்டி ரீஜெனரேட்டிவ் மெடிசன் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்கீம்ஸ்ல 4 இயர்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நான் 3 வருஷத்துல என் ஸ்டடீஸை முடிச்சிடறேன் அப்படின்னு என் ஸ்டடீஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக 3 வருஷம் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன் சார். கடந்த ஆண்டு எனக்கு 2025க்கான ஆண்டுக்கு டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ரிசர்ச் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்த வருஷம் ரிசர்ச்க்கு இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு உதவியும் வரல. நான் 6ல இருந்து 12 மெயில் வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி மெயில் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து மெயில் பண்றேன், அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னை சார்ந்த என்னுடைய அண்ணன்கள் அல்லது என்னுடைய நண்பர்களை செக்ரட்டரிக்கு அனுப்பி என்னன்னு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன். அங்கேயும் ரெஸ்பான்ஸ் வரல. சமூக நீதியா பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் வன்னி அரசை பார்த்தும் இதை ரெப்ரசென்ட் பண்றோம், அவர்கிட்ட இருந்தும் சரியான ஒரு சொல்யூஷன் வரல. ப்ராப்ளம் ஆகி தான் நாங்க இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம். இதனாலேயாவது ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்றதுக்காக தான் இது பண்றேன். என்னுடைய ஆய்வு என்பது ஹியூமன் பிரெயின் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல வயசு வர வச்சு வயசுனால என்ன பிரச்சனை வருது பிரெயின்ல அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு. ஸ்டெம் செல்ஸையும் நியூரலாஜிக்கல் டிசீஸையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டடீஸ். ஃபியூச்சர்ல ஏஜ்டு பீப்புளுக்கும் பார்க்கின்சன் நியூரலாஜிக்கல் டிசீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமையும் ட்ரீட்மெண்ட்ல. ஓகே, நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஆய்வுக்காக போயிருக்கதா சொல்றீங்க. கடந்த ஆண்டுலயுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அது என்ன பிரச்சனை? இப்ப இருக்க பிரச்சனையும் அதுவும் ஒரு சிமிலரான ஒரு பிரச்சனையா, இல்ல ரெண்டும் வேற வேறையா? வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சார். பட் போன கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ரிசர்ச்க்கு என்ன பண்றீங்க, என்ன ஐடியா எல்லாம் கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் ஆனா அதை வித்தின் மந்த்ல அதை சார்ட் அவுட் பண்ணி சீக்கிரமா அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 5 மந்த்ஸா ரிசர்ச்க்கு எனக்கு எந்த ஒரு உதவியும் வரல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரில மொழி தெரியாத இடத்துல ஒரு 6 மாசமா என் கல்வியே மூவ் ஆகலைன்னா பேராசிரியர்கள் கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றது எனக்கு ஒரு மென்டலி இன்னமும் என்ன உள்ள மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகுது. இப்போ நீங்கள் உசிலம்பட்டியிலேருந்து போயிருக்கதா சொன்னீங்க. உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அங்கே படிக்கிறதுக்காக கூடிய செலவுங்கிறது என்ன? உங்களால் இப்போ எந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்ல நீங்கள் அங்கே இருக்கீங்க? அப்பா டெய்லி பேசிஸ்ல தான் இது பண்ணுறாரு. அப்பாவுக்கு இப்போ சிவியர் ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு. அம்மாவும் அப்பாவை கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் நாங்கள் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க அம்மா அப்பாவே அவங்களோட வாழ்வாதாரங்கள்ல பெரிய ஒரு சிக்கலா தான் இருக்கு. இந்த சூழல்ல நான் கல்விதான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன்.
இங்க பாக்குற இப்போ எனக்கு வந்து உணவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் கூட இங்க பிரச்சனை இருக்கு. யாராவது பார்த்தா கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மத்தவங்க கிட்ட கேட்டுதான் நான் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க அரசு உதவித்தொகை இதை சார்ந்துதான் நீங்க படிக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா சார், நிச்சயமாக கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி தான். இந்த கவர்மெண்ட்ல இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கவர்மெண்ட்டை நம்பி நான் என் ஸ்டடீஸை டிசைன் பண்ணி நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு இங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார். இப்போ என்ன சொல்றாங்க கல்லூரி நிர்வாகம், என்ன சொல்றாங்க? அங்க என்ன பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? இங்க தமிழக அரசு சார்பாக நீங்க முயற்சி பண்ணும்போது இங்கிருந்து என்ன பதில் கிடைக்குது உங்களுக்கு? அதாவது நீங்க இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடியில நீங்க மெயில் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு ரிசர்ச்சுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளவு, உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு த்ரோ த யூனிவர்சிட்டி வந்து அந்த மெயிலுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என் சூப்பர்வைசர் வந்து கடந்த மார்ச்லயே எவ்வளவு ஃபண்டிங் வேணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் ப்ரொஃபசர் அனுப்பின மெயிலுக்கு கூட இங்க ரெஸ்பான்ஸ் வரல. நான் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். 6ல இருந்து 12 மெயில் போட்டுட்டு இருக்கேன். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு முதல் வேலையா அரசுக்கு மெயில் அனுப்புறதே ஒரு வழக்கமா நான் வச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு பண்ணியும் அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தங்க சார். அதாவது டியூஷன் ஃபீஸுக்கான ஒரு அமௌண்ட்டுக்காக கேக்குறீங்களா இல்ல எப்படி? டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. டியூஷன் ஃபீஸும் ஒரு 5 மந்த்ஸ்க்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. ரிசர்ச் நடக்கும் இல்லைங்களா, ஒரு ஆய்வு பண்றதுக்கு ஒரு ரீஏஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ். என்னுடைய ஸ்டடீஸ் என்பது முழுக்க முழுக்க மனிதனுடைய மூளைய பத்தின ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு ரீஏஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக விலையில இருக்கும். இப்போ அந்த கம்பெனிஸ் வந்து நம்ம ஒரு கம்பெனிஸ் இருந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கிடுறோம். பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஏன் பணம் கட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த 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 ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன சொல்றாங்க அரசு தரப்புல? என்ன சொல்றாங்க? இவ்வளவு மெயில் அனுப்பியிருக்கீங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் சந்திக்கிறதுக்கான முயற்சிகளை இங்க இருக்க நபர்கள் மூலமா எடுத்ததா சொல்றீங்க. அங்கிருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது உங்களுக்கு? இல்ல சார், ரெஸ்பான்ஸ் வரல. நான் பண்ண சொல்றேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. அதாவது நீங்க அந்த ஜிஓல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க சார். அந்த ஆஃபர் லெட்டர்ல நாங்க வருஷத்துக்கு இவ்வளவு பணம் தரோம், இதெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டி உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க அந்த உங்க பட்ஜெட்ஸ் இவ்வளவு தராங்க கவர்மெண்ட் வந்து பர் இயர்க்கு வந்து 36 lakhs தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து தரேன்னு சொல்றாங்க. அதை வச்சு நீங்க ஒரு ஸ்டடீஸை டிசைன் பண்றீங்க. அந்த ஸ்டடீஸ் அப்ரூவ்டு ஆயிடுச்சு. இப்ப அந்த ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கு. பாதியில போயிட்டு இருக்க ஆய்வை இந்த அரசு அதிகாரிகள் வந்து முடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். இன்னொரு பக்கம் இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்துல இந்த ஆண்டு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் வந்து யூகேக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அங்க விசா அனுமதிக்க மாட்டுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசோட உதவியை அவங்க ஏத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ இங்க போயிட்டு இருக்கு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அது சார்ந்த பிரச்சனையும் நீங்க கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்டோட டிலே இந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன் சார். ஏன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து April 14th அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை வாக்குல தான் வந்து ஜூலை லாஸ்ட் வீக் தான் வந்து இவங்க வந்து இதை கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. யூஸ்வலா ஜூன் அல்லது அதுக்கு முன்னாடி அட்மிஷன்ஸ் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ல தொடங்கிடும். ஒன்னு சம்மர், இன்னொன்னு வின்டர் சீசன்ல தொடங்கிடும். கவர்மெண்டோட ஒரு டிலேயும் இதுக்கு ஒன் ஆஃப் த காஸ் தான் சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணணும். ஏன் விசா ரிஜெக்ட் பண்றாங்கன்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குதா, இல்ல மற்ற மாநிலங்கள் எப்படி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க சார். இப்போ பிரிஸ்டால் ஒரு உதாரணத்துக்கு, பிரிஸ்டால் ஆக்ஸ்போர்டு மாதிரியான ஒரு பல்கலைக்கழகம், ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல நீங்க படிக்கிறீங்கன்னா அங்க டியூஷன் என்னவா இருக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு 40 இருந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்கும். என்ன டியூஷன் ஃபீஸோ அதை கவர்மெண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. மகாராஷ்டிராலையும் கவர்மெண்ட்லயும் போறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிருந்து போறாங்க இல்லையா, அதுக்கு விசா, டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபீஸ், மந்த்லி அலவன்ஸ் ஃபீஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 1.5 lakhs வந்து கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராலும் இப்படிதான் பண்றாங்க, கர்நாடகாலும் இப்படிதான் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறதே 36 லட்சம். அந்த 36 லட்சம் வந்து டியூஷன் ஃபீஸ்க்கே பத்த மாட்டேங்குது. இங்க லோன் வாங்கிட்டு போனாலும் அங்க வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபண்டிங் டிலேல இவங்க வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஹைபாத்தட்டிக்கலா அங்க ஒரு ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்டடியோட இது ஹைபோதட்டிக்கல் தானே. இது வந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டும் அவங்க இப்படியான ஒரு விதியை கொடுக்கல.
ஒட்டுமொத்தமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட அந்த ஃபண்டிங்கை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு தானே சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா மாதிரி அதிக நிதி வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கும் அதே விதி பொருந்தும் இல்லையா? அப்போ அதை வந்து இதோட தொடர்பு படுத்த முடியாதுல்ல? ஆமா, அவங்க வந்து அதாவது ஒரு வருஷம் வந்து ஒரு கண்ட்ரில வந்து கைட்லைன்ஸ் மாறும் சார். இந்த போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட் பேங்க் யார் ஸ்பான்சர் பண்றா உங்க பேங்க்ல இவ்வளவு மணி இருக்கணும், இதுதான் விஷயமா இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபண்டிங் டிலே அந்த மாதிரி காரணமா சொல்லி யூகேல என்ன சொல்லிட்டாங்கன்னா, the national scholarship only we will acceptable அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நேஷனல் ஸ்காலர்ஷிப்ஸை மட்டும்தான் இவங்க எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலும் வழக்கே போட்டுட்டாங்க. ஆக்சுவலி வழக்கு போட்டு ஆன்கோயிங் கேசஸ்ல இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு அவங்க வெறும் லெட்டர்ல மட்டுமே இருக்கு சார். இவங்க வந்து இன்னும் அழுத்தம் கொடுக்கணும். அரசு வந்து இந்த தாவேகா ஆட்சியில் அமைஞ்ச அரசு இவங்க வந்து நிறைய அழுத்தம் கொடுத்து மாணவர்களுக்கு வந்து விசா கிடைக்கிறதுக்கான வழிகளை செய்யணும். எக்ஸாம்பிள் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா மாதிரி இவங்க ஃபாலோ மத்த இதா இல்லைனாலும் கூட கர்நாடகா மகாராஷ்டிரா ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணாலே மோர் தென் இனஃபா இருக்கும் சார். அதான் வழக்கு தொடக்கணும் அப்படின்றீங்களா? வழக்கு தொடர்ந்து அது தொடர்பான தொடர்ந்து எழுதணும் சார், தொடர்ந்து எழுதணும். இவங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து முன்னாடி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டாங்க. கர்நாடகா மகாராஷ்டிரால முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த டிலேயில வந்து இந்த ஒரு சிக்கல் வந்திருக்கு. இப்போ அடுத்த கட்டமா அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நிறைவா உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? நான் முன்கூட்டியே சொன்ன போல விசா மறுப்பு ஒரு பிரச்சனை, விசா அப்ளை பண்ணா ஸ்டூடெண்ட்க்கு கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை. என்னால விசாவே அப்ளை பண்ண முடியலையே, அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து 1 லட்சம் 2 லட்சம் பர் இன்கம்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் போறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் போறாங்க. அவங்க எப்படி 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வந்து விசா அப்ளை பண்ண முடியும்? விசா அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை, விசா அப்ளை பண்ண பணமே இல்லைன்றது இன்னொரு பிரச்சனையா இருக்கு. மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லாம் அவங்க முன்னாடியே கவர்மெண்ட்டே அப்ளை பண்ணி தராங்க. அந்த விஷயத்த அரசு முன்னெடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடுல இருந்து போற மாணவர்களுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்து விசா, ஃபிளைட் டிக்கெட்லாம், ஒன் வே ஃபிளைட் டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து மாணவர்களுக்கு விசா வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். அதே போல ஆராய்ச்சிக்கு தேவையான எங்களுக்கு பிஹெச்டி மற்றும் மாஸ்டர்ஸ்க்கு தேவையான ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு உடனே பணம் அனுப்பணும். டிலே பண்ணாம உடனே கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, உங்களுடைய கோரிக்கை அரசின் கவனத்துக்கு நிச்சயமா போகணும், உங்களுக்கான உதவி உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கறதான் நாங்க இதன் மூலமா வச்சுக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. வாக்குறுதிகளில் இருந்து செயல்பாட்டை நோக்கி தாவேகா ஆட்சியின் வெற்றிகரமான 100 நாள் பயணம். காலை உணவு திட்டம் முதல் வீட்டு வசதி வரை மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் முயற்சிகள் தமிழகத்தின் எதிர்காலத்தை நோக்கி.